வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு உடல் மெலியறதுக்கு நிறைய டிப்ஸ் நமக்கு கிடைக்குது. அதில் 1, 2 பார்க்கலாம். சித்தர்கள் சொன்ன டிப்ஸும் 1, 2 பார்க்கலாம். இதில் 2 மாற்றங்கள் இருக்கும். அதாவது எந்த டிப்ஸாக இருந்தாலும் அதை அந்த மருந்தை வெதவெதப்பான தண்ணியில், நல்ல சூடு தண்ணியிலையோ, சூடு பானத்திலையோ, இல்லை சூடு சாதத்திலையோ, சூடாக இருக்கிற எந்த ஒரு விஷயத்துலையும் கலந்து சாப்பிட்டா அது உடல் மெலியும். இதே அதை ஜில்லுன்னு கலந்து சாப்பிட்டா அது உடல் பருக்கும். அதுதான் இதோட விஷயமே. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தண்ணி குடித்தாலும் அவங்க சூடாக குடிக்கணும். எதுவாக இருந்தாலும் ஜில்லுன்னு குடிக்காமல் கொஞ்சம் வெதப்பாக குடிக்கும் போது தோலுக்கு அடியில் உள்ள கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து, அதுதான் கரெக்டான கொழுப்பாக இருக்க முடியும். அந்த கொழுப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்ந்த எல்லா கொழுப்பும் எங்கெங்கே சேர்ந்துருக்கோ அந்த கொழுப்பு ஃபேட் எல்லாமே கரைந்து வெளியே வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு சீரான முறையில், இயற்கை முறையில் உடல் மெலிய முடியும். இந்த உடல் மெலிகிற எந்த டிப்ஸுமே கஷ்டப்பட்டு அவங்க ஃபாலோ பண்ணி அந்த உடல் மெலியும் போது அதுக்கப்புறம் அவங்க உடல் தான் மெலிஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க சாதாரண டயட்டுக்கோ, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, இல்லை இப்போ டயட்டை மறந்து வேறு ஏதாவது செஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரம் அந்த உடல் குறையுதோ அவ்வளோ சீக்கிரம் உடல் ஏறிடும். அதனால் எவ்வளோ இயற்கை முறையில் உடலை குறைக்கிறோமோ, எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ வெதவெதப்பான கதகதப்பான கொஞ்சம் சூடான பானங்களாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி சாப்பிட்டே வந்தால் உடல் கரெக்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். முதல் விஷயம் அமுக்கரா வேர் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அமுக்கரா வேர்னாலே அதோட கிழங்கு தான். அதை நல்லா உலர்த்திட்டு பொடி செய்து வச்சு கொதிக்கிற கஞ்சியில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டு அதை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாலே உடல் தானாகவே மெலிய ஆரம்பிக்கும். அதே ஆறுன கஞ்சியில் இந்த அமுக்கரா கிழங்கு பொடியை போட்டு குடித்தோம் அப்படின்னா உடல் பருத்து போயிடும், அதாவது குண்டாயிடுவோம். அதனால் ஞாபகமாக கொதிக்கிற கஞ்சினாலே நமக்கு நல்லா தெரியும். வடிகட்டின கஞ்சாகவும் இருக்கலாம், இல்லைனா புழுங்கலரிசி கஞ்சி கொதிக்கும் போது அந்த கஞ்சியில் 1 ஸ்பூன் அமுக்கரா கிழங்கு பொடியை போட்டுட்டு குடிச்சிடலாம். அதே மாதிரி தான் காலையில் ஏந்திரிச்சோன்னே வெதப்பான நீரில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு தேன் குடிக்க சொல்லுவாங்க இல்லையா. இது உடல் மெலிய செய்யும். இதே இந்த எலுமிச்சம்பழமும் சரி, தேனும் சரி, குளிர்பானத்தில் சாதாரண தண்ணியில், ஜில்லு தண்ணியில் நம்ம குடித்தோம் அப்படின்னா உடல் பருத்து போயிடும். அதே மாதிரி தான் சாப்பாட்டுக்கு முன்னாடி 1/2 hour பிஃபோர் குளிர்ந்த பானம், அதாவது தண்ணி மட்டும் குடித்தோம் அப்படின்னா உடல் நல்லா பருக்கும், நல்லா பசிக்கும், நிறையாவும் சாப்பிடுவோம். இதே வெதப்பான நீர் குடிச்சிட்டு நம்ம 1/2 hour கழித்து சாப்பிட உட்காந்தோம் அப்படின்னா நிறைய நம்மளால் சாப்பிடவே முடியாது. அந்த வெதப்பான நீர் பாதி சாப்பாடு மாதிரி நமக்கு உடல் வயிறு நல்லா அடைஞ்சிரும், நம்மளால் நிறையா சாப்பிடவும் முடியாது, உடல் மெலிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள் கவனித்து பார்க்கணும். இதே அதோட விளைவுகள் இந்த வெதப்பான பானமாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, சாப்பிடும் போது உடல் மெலியும். அதே நம்ம ஜில்லுன்னு நல்ல என்ன சொல்கிறது, ரூம் டெம்பரேச்சர்லேயும் சரி, இல்லைனா அதோட ஜில்லரை ஐஸில் வச்சா இருந்தாலும் சரி, இதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் பருத்துரும். இதை கவனமாக இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது, அதுவும் முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் தவிர்த்துட்டு இருந்தாலே, இப்போ ஒபிசிட்டி அதுவும் குழந்தைகள் 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள கவனித்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே சாப்பாடு நல்ல போஷாக்கான சாப்பாடு, 1 பிள்ளை 2 பிள்ளை தான் நம்ம வச்சுருக்கோம். 3 வேளையும் பார்த்து நான் அவங்கள கரெக்டாக வளர்த்துக்கிட்டே வரோம். ஸோ அதனால் அதிக போஷாக்கான உணவுகள் தான் நமக்கு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் கேட்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய வெளியே வாங்கி கொடுக்குறோம். அதனால தான் இந்த ஒபிசிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும், ஆண்களுக்கு மேல் ஃபர்டிலிட்டி பிரச்சனையும் சரி, அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் சரி, இதெல்லாமே சீக்கிரமாக வந்துடுது. ஸோ இந்த கரெக்டான நேரத்தில் அவங்க உடல் மெலிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது, அவங்க கஷ்டப்படுறத பார்க்காம இருக்கும்போது நமக்கும் நல்லது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.